அமித்ஷா வீட்டிலிருந்து முகத்தை மறைத்தபடி வந்த எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் எப்படி முகத்தை காட்ட முடியும் என முடிவு செய்து விட்டாரா என வினா எழுப்பியுள்ள அமைச்சர் ரகுபதி, தன்னை நம்பி வந்தவர்களை நடுவழியில் இறக்கி விடுபவர்தான் எடப்பாடி பழனிசாமி என கடிந்துரைத்துள்ளார். தன்னை நம்பி வந்தவர்களை எல்லாம் பாதி வழியிலே கலட்டி விடுபவர் எடப்பாடி என்பதற்கு டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம், தன்னோடு வந்தவர்களெல்லாம் பாதியிலே விட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று. இன்றைக்கு சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது என்று. அப்படி 4 ஆண்டு காலம் காப்பாற்றிய பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற தேர்தலில் கலட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர். தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியே வேடிக்கை பார்த்தவர். இப்படி தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்றுதான் அவருடைய கைவந்த கலை. இன்றைக்கு மூஞ்சியை மறைத்து கொண்டு பலர் திரிகின்றார்கள். அதிலே எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதிகளே தன் முகத்தை வெளிக்காண்பிக்க கூட முடியாமல் தன்னுடைய முகத்தை கர்ச்சிப்பால் மூடிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்.